இன்றைக்கி நம்ம சாஃப்ரான் சுஜி கேக் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் அதுக்கு 1/4 கப் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப் சீனி. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் மில்க் பவுடர், 1 கப் ரவை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குங்குமப்பூ சூடான பாலில் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு பிஞ்ச் தான் எடுத்திருக்கேன். அதை பாலில் ஊற போட்டிருக்கேன். அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஈனோ பேக்கெட்டில் ஆரஞ்சு ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக் ஆரஞ்சு ஃப்ளேவரோடும் சாஃப்ரான் ஃப்ளேவரோடையும் இருக்கும். இது ரொம்ப ஈஸி, ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் நமக்கு செய்கிறதுக்கு. இப்போ நான் இந்த மாவு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பட்டர் தடவிட்டு அந்த மாவு ஊற்றிக்கலாம். மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு கல் உப்பு போட்ட ஒரு குக்கரில் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ் நம்ம கண்டினியூஸாக சிம்மில் வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த கேக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.